வெற்றோம் செய்வோம், தனியா யார்ட்டையும் கொடுக்காதீங்கன்னாங்க. அவர் பணத்தை வாங்கிட்டு போனப்ப எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா நான் வறுமை போட்டுக்கு கீழே ஒரு 4 போட்ட பணம் வருமாங்கிற பயம் எனக்குள்ள வந்துருச்சு. 40 கேட்ட போய் எங்க ஏரியா பூரா கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓபார்ச்சி 1ல ஒரு 50,000 ரூபாய் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர், ஓபார்ச்சி 2ல சூப்பர் ஸ்டார் எடுத்தா எனக்கு 5,000 வரும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு பிளான் கொடுத்தேன். அது என் ஃப்ரெண்டு மட்டும் ஒன்றே ஒன்று சொன்னாங்க, எங்க காசு முடி நீ கம்பெனியில் கொடுக்கறதுக்கு நாங்கள் வசூல் பண்ணி உனக்கு ஒரு 5,000 கொடுத்துட்றோம். இந்த பிஸ்னஸ் எனக்கு நமக்கு வேண்டாம். உன் மூளை என்ன பண்ணிட்டாங்க, உன் மூளையை கழுவிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மைண்ட் வந்துருச்சு, இந்த பிஸ்னஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை தெரியாம சேர்த்து விட்டாங்க போல இருக்கு. அதை விட இந்த பிஸ்னஸ்க்குள்ள மைண்டே போகல. என் லீடு சேர்த்து விட்டு வருவாங்க. ஏன்னா ஃபோன் வசதி கிடையாது. இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்து லீடு வராரு, பொருளோட வராரு. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், பொருளை எடுத்துக்கிட்டு எனக்கு திருப்பி பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். ஏன் என்ன ஆச்சுன்னாங்க, 40 பேருக்கு கொடுத்தேன், உயிரை கூட கொடுக்குற அளவு என் ஃப்ரெண்ட் இருக்கு, உயிரை கூட கொடுக்குறான்னு அந்த பிஸ்னஸ்ல இருக்க மாட்டேன்ட்டு ஃப்ரெண்டே எடுத்தா எவன் எடுப்பான் அப்படின்னு கேட்டேன். நீ என்ன சொன்னீங்கன்னாரு, இங்கிட்டு ஒரு 50,000 போடுங்க, இங்கிட்டு ஒரு 50,000 போடுங்க, வார வாரம் வருமானம் வரும்னு சொன்னேன்னாரு. எவ்வளோ நிமிஷத்தில் சொன்னேன்னா 2 நிமிஷத்தில் சொல்லிட்டேன்னு. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, உனக்கு 3.5 மணி நேரம் பிளான் கொடுத்தேன், ஆனால் நீ திருக்குறள் மாரி 2 பிடிச்சிருக்க. நீ யாரெல்லாம் எடுத்து வேணான்னு சொன்னாங்களோ அவங்க என்கிட்ட காட்டினாரு. ஆனால் அவங்கள காட்டாத புதுசாக காட்டினாரு. அப்புறம் அவங்களாம் லிஸ்ட்டில் எடுத்துட்டு புதுசாக இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கொடுத்தேன். என்னோட லீடர் வந்து பிளானை கொடுத்தவங்க உடனே எந்த கேள்வி இல்லை, உடனே நகையை வச்சுட்டு அன்னைக்கு 59 ரூபா பிளான்ல என் ஃப்ரெண்ட் 2 பேர் வந்துட்டாங்க. அப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த பிசினஸ்ல என் மூளை ஜெயிக்காது, என் லீடர் மூளை தான் ஜெயிக்குங்கிறத அன்னைக்கு முடிவு எடுத்துட்டேன். இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஊட்டிக்கு முதல்ல ஒரு ட்ரைனிங் கூப்பிடுறாங்க. என் லீடர் பாலசாரும் கலைசாரும் வாங்க தெரிஞ்சுக்குங்க. நாங்க ஊட்டி போறதுக்கு எனக்கு ஆசை, என் பரம்பரையில் எவ்வளவு போனதில்லை. ஆனா 3000 பணம் எங்க மாமியார் பண்ண முடியலன்னு சொல்லிட்டேன். எங்க ஆட்டா என்ன கேட்டாங்க, ஏன் என்ன முடியலங்கிற, உனக்கு முடியலன்னு சொல்லலாம்ல அப்படின்னு. நாங்கள் இல்லைன்னா 3000 பணம் கட்டி போகணும், இப்போ நம்ம கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று சொன்னாங்க, ஆணையை வாங்கிட்ட காசத்தை வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னாங்க. மேய்ச்சா எனக்கு ஒரு ப்ளவுஸ் கூட போட தெரியாது. இங்கேருந்து நான் ஊட்டி போகிறேன். நான் போகிறேன், அதே பஸ்ஸில் சதீஸ்வரன் சார் வந்தார். எனக்கு ஒரு சந்தோஷம், ஏன் 3000 பணம் இல்லாமல் இவர் 3000 வாங்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. 2 பேர் தான் போகிறோம். பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து ஆட்டோவில் வாங்குறாங்க. ஆட்டோவுக்கு கொடுக்குற அளவுக்கு எந்த பொருளாதாரம் அன்னைக்கு வறுமை போட்டு கீழே உள்ள நபர். நடந்து போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறேன். 2 நாள் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நான் படிச்சுக்கிறது எவ்வளவு, 4ஆம் கிளாஸ், ஒரு கை நாட்டு பேரை நிதானமாக தான் எழுத தெரியும். ஆனால் அங்கே நடந்த ட்ரைனிங் 2 நாள் ஃபுல் இங்கிலீஷ், ஒன்றுமே புரியல. என் லீடர் எல்லாம் வந்து கேட்டாங்க, எப்படி இருந்துச்சுன்னாங்க. அவங்க மேலே இருந்து கீழே பார்த்தா, கீழே இருந்து பார்த்துட்டு ஒன்றே ஒன்று சொன்னேன், மைனஸ்ல ஏதோ பணம் சம்பாதிக்கலாங்கிற திட்டம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இங்கே ஊட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மைனஸ்ல ஒரு கை ஆழம் பார்க்காம என் உயிர் போகக்கூடாதுங்கிற எண்ணம் வந்த இடம் இந்த இடம் தான். கண்டிப்பாக பண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு இந்த பிஸ்னஸை முதல்ல நான் புரிய வச்ச ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிறைய மாலை மரியாதை எல்லாம் கிடைச்சதுக்கு காரணம், எவ்வளோதான் என் வீட்டில் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் வீட்டிலேருந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார் பாருங்க, அதான் என் வீட்டுக்காரர். முதல்ல அவங்கள புரிய வச்சேன். ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறப்பா டயத்துக்கு நீ சாப்பிட மாட்டேற, 4:30 தான் சாப்பிட்ற, பையன் இருக்கான். ஆனால் இந்த பிஸ்னஸில் ஜெயிச்சவங்க இருக்காங்க, ஜெயிச்சலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரி பண்ணு போனாங்க. சில
அப்படின்னு என்னோட லீடரை கூப்பிட்டு சொன்னாங்க. எங்கள் லீடரு சொன்னதை கேட்டு இன்னொரு லீடர் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மைலேஜில் நான் முதல்ல வாங்கின இன்கம் ஒரு 6500 ரூபா கிட்டத்தட்ட தான் முதல் இன்கமும் பல்காக தான் வாங்கினேன். திருப்பி என்னை சேர்த்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார். முதல்ல நீங்கள் மேலே ஒரு செல்ஃபோன் வாங்குங்க, உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோனே உங்கள்கிட்ட இல்லைன்னாரு. மைனஸில் இன்கம் வந்ததுக்கப்புறம் என்னுடைய செல்ஃபோனு 750 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் வாங்கினேன். எனக்கு செல்லை எப்படி ஆன் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டேன், இதுலேருந்து எப்படி பேசணும்னு கேட்டேன். ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. யாரையும் பிடிக்கலன்னா சிகப்பு, யாரையும் பிடிச்சதுன்னா பச்சை. ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா 750 ரூபா செல்லு தான் இன்னைக்கு என்னோட வளர்ச்சி. என்னுடைய ஃபோன் வந்து 1,25,000 ரூபாய் என்னோட ரேட் இன்னைக்கு வச்சுக்கிற ஃபோன். எனக்கு பிசினஸ்ல எனக்கு சார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜென்ஸ் ஜெயிச்சா வீடு தான் ஜெயிக்கும், ஆனா லேடி ஜெயிச்சா சமுதாயமே ஜெயிச்ச மாதிரி ஒரு எண்ணம். சத்தியமா சொல்றேன், மைலேஜ் செலவுக்கு லேடிஸ் மட்டும்தான் வந்து வருவாங்க. ஆனா லேடிஸோட குணம் ஜெயிக்காது. லேடிஸோட குணம் ஜெயிக்காது. எனக்கு பிரச்சனைனா போலீஸ்க்கு போறதே நான் தான். எல்லாம் பேசிட்டு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் அடிச்சுட்டு தான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவேன். போலீஸ்காரங்களே சொல்லுவாங்க, இந்த அம்மா இந்த ஊர் பிரச்சனைல ஒன்றா கொண்டு வருது, வீட்டுக்காரர் இருக்கிற வேலையில் அப்படி அவர் அழகாக இருக்கிறாருப்பாங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை முன்னாடி போய் கேட்கணும் அப்படின்ற மைண்ட் எனக்கு இருக்கும். ஒரு ட்ரைனிங்கில் எங்கள் வீடு ஒரு ட்ரைனிங் எடுத்தாங்க. லேடிஸோட குணம் மைனஸில் ஜெயிக்காது, லீடோட குணம் தான் ஜெயிக்கிறாங்க. அன்னைக்கு தூக்கி போட்ட கொஞ்சோண்டு லேடிஸோட குணத்தை. ஏன்னா ஈகோ இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டோம், பொறுமை இருக்காது. மீட்டிங் ட்ரைனிங் ஆனால் வர மாட்டோம், எழுதி பேசுவோம். இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. என்னைக்கு லேடிஸோட குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி போட்டனோ அன்னைக்கு தான் எனக்கு டீமை நின்றுச்சு. எனக்கு ஈகோ இருந்துச்சு, என்னைக்கு மட்டும் போய் பேசணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கள் லீடர் நிறைய விஷயத்தை புரிய வச்சாங்க. கடைக்காரன்ட்ட போய் மண்டையை சொரக்கிட்டு நிற்கிறதுனால ஒருத்தனை மாத்திரத்துக்கு ஒருத்த வீட்டில் போய் நில்லு, அவன் உன்னை வாழ்க்கை பூரா மறக்க மாட்டான் அப்படின்றதெல்லாம் உணர்த்துனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிசினஸ்ல இங்கே வர 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 ஒரு என் பையனை புரிய வைக்க முடியல. நிறையா மீட்டிங் ட்ரைனிங் போறீங்கம்மா, பாண்டிச்சேரியில் பஸ் ஏற நினைக்கலாம், பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வர முடியாத சூழ்நிலை தான் நினைக்கலாம். பாண்டிச்சேரியில் 11:30க்கு ஃபீல்டை முடிச்சுட்டு பஸ் ஏறனா கும்பகோணத்தில் வந்து பஸ்ஸுக்கு நிற்கணும். 2வது படம் விட்டு ஒரு பஸ் இருக்கு, அதை பிடிக்கணும் தான் வருவான், அந்த பஸ்ஸு போயிடும். பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும். பஸ் ஸ்டாண்டில் நின்னோட நிலைமை என்னன்றது உங்க எல்லாருக்குமே ஃபீல்டுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே இருப்பேன். ஏன்னா அங்கேயே சேஃப்டியான இடம். இல்லைன்னா ஒரு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு ஆனால் எனக்கு திருப்பி 5:30க்கு தான் பஸ்ஸு, அங்கே இருக்கிறேன்னு எங்கள் வீட்டுக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அவர் சொல்லுவார், நீ பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை, நீ சேஃப்டியான இடத்துல மட்டும் இருப்பாரு. பஸ்ஸு இறங்கணும் வீடு, ஆனால் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறது எங்கள் வீட்டுக்கார ஃபோன் அடிச்சு நான் கூப்பிடுவேன். 5:30 கலக்கலாம், 7 8 தானே வாய நிற்பாரு. இத்தனை மணிக்கு இங்கே போயிட்டு வராங்கன்னு யாராவது பார்த்து நம்மளை எதுவும் நினைப்பாங்களோ அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஒன்று தான், இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க ஒன்று விட்டுற மாட்டாங்க. 10 பேர் உன்னை திட்டினாதான், 10 பேர் மனசில் நீ கெட்டவங்களான்னு தெரிஞ்சாதான் நீ ஹீரோ மாரி மாற முடியும். நீயும் ஊருக்கு பயப்படுற. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு இங்கே போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் தூங்கும்போது பார்ப்பேன். ஏன்னா வறுமை கோட்டுக்கு கீழே வறுமை கோடு ஜெயிக்கும், சிரிக்கும், ஆனால் நம்ம அழுவோம். கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு மேலே போகணும். அது முதல் தலைமுறை. என் தலைமுறையை தூக்கி நிப்பாட்டுறது அது ஏன் முடியமா இருக்கணும். ஒரு கமிட்மெண்ட் எனக்கு. என் புருஷன் வைக்கிற மாரி ஆக்கணும். என் தலைமுறையோட அழிஞ்சிடணும். பொருளாதார பிரச்சனை
இங்கிட்டு போனால் இங்கிட்டு போவான், இங்கிட்டு போனால் இங்கிட்டு போவான். நம்ம எதை சொல்கிறோமோ அது ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க. நான் கேட்டேங்க சார்கிட்ட, எனக்கு குட்டி டீம் தான் இருந்துச்சு, என்ன சார் இப்படி படித்து எடுக்கிறாங்களே, இப்படி தான் இருப்பாங்களான்னு. எங்கள் பால சார் அழகாக சொன்னார், கொஞ்ச நாள் தான் மேடம், நல்லா இருமாடு சார், இல்லை உங்களுக்கு பழகி போயிடும். மொத்த ஏப்பி நோக்கி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன் மேடம்